அதை நன்றாய் அறிந்து கொள்வோம். இந்த காலையிலே கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போகும்படியாய் விரும்புகிறேன். ஆதாரமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். வாசிங்க. வாசிங்க. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்து இருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று. ஜெபிப்போமா. பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக தம்மை நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்றைக்கும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த வேத வசனத்திற்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வசனங்களின் மூலமாக எங்களோடு நீர் பேசும். எங்களுடைய இருதயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் இந்த நாளிலே நீர் அருளி செய்யும். ஒவ்வொரு இருதயங்களும் திறக்கப்படட்டும். உடைய வசனத்தை கொண்டு தம்முடைய பிள்ளைகளுடைய கண்களை திறப்பீராக. வசனத்தின் மூலமாய் குதூகலிப்பு, ஆனந்தம், சந்தோஷம் அவருடைய இருதயத்தில் கடந்து வரட்டும். அடியனை முற்றிலுமாய் சிலுவையின் கீழ் மறைத்து கொள்ளும். உம்மை மாத்திரம் உயர்த்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளையில தேவனுடைய வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். இது ஒரு அருமையான நபரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். லேயாள் என்று நாம் நன்றாய் அறிவோம். யாக்கோபுடைய மனைவி ஆகிய லேயாள். இந்த காரியத்தை தான் நான் உங்களோடு சற்று நேரம் லேயாளுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒருவன் ஏசா, மற்றவன் யாக்கோபு என்று தெரியும். யாக்கோபு ஏசாவை 2 முறை ஏமாற்றி விட்டார். அதன் பயனாக ஏசா யாக்கோபை கொன்று போடுவேன் என்று சொல்லி தன் இருதயத்தில் சொல்லி கொண்டிருந்ததை ரெபேக்கால் கேள்விப்பட்டு யாக்கோபை அழைத்து, நீ என் சகோதரனாய லாபானுடைய வீட்டுக்கு போ, அங்கே சில காலம் தங்கியிரு, உன் சகோதரனுடைய கோபம் தனியும் மட்டும் அங்கேரு, பின்பு நான் ஆள் அனுப்பி உன்னை என்ன செய்கிறேன், கூப்பிட்டுக் கொள்கிறேன் என்று சொன்னார். அப்படியே ஈசாக்கும் யாக்கோபு புறப்பட்ட வேளையில் அவனை ஆசீர்வதித்து அவனை அனுப்புகிறவனாய் காணப்பட்டார். நமக்கு தெரியும், ஆரானுக்கு அவன் கடந்து வந்தான். அங்கே ராகேலை முதலாவது கிணற்றடியிலே சந்தித்தான். அதன் பிறகு லாபான் அவனை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனதும் அநேக வருஷங்கள் லாபானுடைய ஆடுகளை அவன் மேய்க்கிறவனாய் காணப்பட்டதும் நமக்கு நன்றாய் தெரியும். இப்படிப்பட்டதான சூழ்நிலையில தான் ராகேல் மேல் அதிகமாய் பிரியமாயிருந்தபடினாலே ராகேலை தனக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று தன் மாமனாய லாபானை கேட்டபோது
நான் உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிற ராகியலுக்காக நீர் அவளை எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று கேட்டார். 7 வருஷம் கடினமான உழைப்பு, ஆடுகளை நன்றாய் மேய்த்து பெருகச் செய்கிறவனாய் காணப்பட்டான். திருமண நாள் வந்தது. லாபான் யாக்கோபை ஏமாற்றி விட்டார். காலையில் தான் தெரிந்தது யாக்கோபுக்கு நாம் ஏமாற்றப்பட்டோம் என்று சொல்லி. ஒன்று நன்றாய் அறிய வேண்டும், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பார். உலகத்தில் சொல்லுகிறார்கள், முற்பகல் செய்யின் பிற்பகல் தாமா என்ன செய்யும் வரும் என்று சொல்வார்கள். இது யாக்கோபுடைய வாழ்க்கையில மெய்யாய் போயிற்று கர்த்தருடைய வசனத்தின்படி. அடுத்தது அவன் சொன்னான், நீர் இப்படி என்னை ஏமாற்றி விட்டீரே என்று சொல்லி, ராகேலையும் உனக்கு தருகிறேன், நீ அவளுக்காக 7 வருஷம் என்ன செய், வேலை செய் மறுபடியும். இப்போ ஒரு ராகேலுக்காக யாக்கோபு 14 வருஷம் கடின உழைப்பு கொடுக்க வேண்டியதாக இருந்தது. காரணம், ராகேல் மேல் அவன் எப்படி இருந்தானா, மிகவும் பிரியமாயிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒன்று, அவளையும் திருமணம் செய்து விட்டான். இப்பொழுதுதான் காரியம் சம்பவிக்க ஆரம்பிக்கிறது. நாம் வாசித்த இந்த வசனத்தில் நான் 3 காரியத்தை இந்த காலை ஒளியில உங்கள் முன்பாக வைக்கும்படியாய் பிரயாசப்படுகிறேன். ஒன்று, ஏமாற்றுகிற தகப்பன். 2வது, அன்பு கூறாத புருஷன். 3வது காரியம் கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் நான் வாசிப்போமானால், அங்கே ஏமாற்றப்பட்ட நிலைமை, வஞ்சிக்கப்பட்ட நிலைமை, அல்லது தன்மேல் பொறாமை கொண்ட சகோதரி ஆகிய இந்த 3 கேரக்டர் அங்கே காணப்படுகிறது. ஏமாற்றப்பட்ட தகப்பன், ஏமாற்றின தகப்பன். 2வது அன்பு கூறாத புருஷன். 3வது தன்மேல் பொறாமை கொண்ட சகோதரி. இன்றைக்கு உலகத்தில் இதுதான் காணப்படுகிறது. மனுஷன் நம்மை ஏமாற்றும்படி, நம்மேல் அன்பு கூறாமல் நம்மேல் பொறாமை கொள்ளுகிற சமுதாயத்தின் நடுவிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்று, நீங்கள் ஏமாற்றப்பட்டாலும், அன்பு கூறப்படாமற் போனாலும், உங்கள் மேல் பொறாமை கொண்டு உங்கள் மேல் எரிச்சலாய் காணப்பட்டாலும், ஒருவர் உங்கள் மேல் அன்பாயிருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். அவர்தான் நாம் ஆராதிக்கிற கர்த்தர். யாரெல்லாம் எதை செய்தாலும், வஞ்சித்தாலும், ஏமாற்றினாலும், நமக்கு விரோதமாய் கிரியை செய்தாலும், அவர் நம்மை பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறவர் அல்ல. நல்ல கவனிங்க. லேயால் வஞ்சிக்கப்பட்டது உண்மை, லேயால் அன்பு கூறப்படாதது உண்மை, லேயால் பொறாமையினாலே அவள் நிராகரிக்கப்பட்டது உண்மை. ஆனால் தேவனோ அவள் மேல் அதிகமாய் அன்பு வைத்தார். எப்படி? நாம் வாசித்தோமே, இந்த வசனத்தின் மூலமாய் நாம் பார்ப்போமானால் 31வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படிக்கு, பார்த்தீர்களா? அவள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் என்ன செய்தாராம்? கண்டார். இன்றைக்கு நாமும் கூட அற்பமாய் ஒருவேளை எண்ணப்படலாம். மற்றவர்களால், நம்முடைய சொந்த குடும்பத்தினராலும் கூட அற்பமாய் எண்ணப்பட்டாலும் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்கள் மேல் எப்படி இருக்கிறார்? நினைவாகவே இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். அருமையான அன்னாளை குறித்து நாம் வசனத்தில் வாசிக்கிறோம். அன்னாலும்
தன் சக்களத்தினாலே அற்பமா என்ன செய்யப்பட்டால், எண்ணப்படுகிறவளாய், காயப்படுத்தப்படுகிறவளாய் காணப்பட்டால், ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அன்னால என்ன செய்தார், நினைத்தருளினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறவர். அவர் உங்கள் மேல் உங்களை மறந்து விடுகிறவர் அல்லவே அல்ல. நான் அந்த வசனத்தை சொல்வேன் என்று சொன்னால், அருமையான சங்கீதக்காரன் சங்கீதத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறது நாம் பார்க்கலாம். 41ஆம் சங்கீதத்தினுடைய கடைசி வசனத்தை வாசிப்போமா? 41 40 கடைசி வசனம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் எப்படி இருக்கிறார் பாருங்கள். நான் எப்படிப்பட்டவன்? சிறுமையும் எளிமையுமானவன். ஆனால் கர்த்தர் என் மேல எப்படி இருக்கிறார்? யார் என்னை நினைக்காவிட்டாலும் பரவாயில்லை, கர்த்தர் என்னை நினைத்தால் போதும், எனக்கு ஆசீர்வாதம் கடந்து வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மனுஷன் நினைத்து நம்மை ஆசீர்வதிக்க முடியாது, ஆனால் தேவன் நம்மை நினைவு கூறுவாரானால் நிச்சயமாய் ஏதோ ஒரு வகையில நமக்கு ஆசீர்வாதம் உண்டு என்பதை நாம் நன்றாய் அறிய வேண்டும். அவர் நினைவு கூறுகிற அநேக காரியங்கள் உண்டு. நான் அதற்குள்ள கடந்து போகவில்லை. இங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 32வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது, லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைக்கும் காரண பெயராய் சூட்டுகிறவளாய் காணப்பட்டார். அவருடைய ஏக்கம் அவள் சொல்லுகிற வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுகிறத நாம் பார்க்கலாம். அவள் அங்கே சொல்லுகிறத பாருங்கள், கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை என்ன செய்வார், நேசிப்பார். அப்ப அன்புக்காக அவள் எவ்வளவா ஏங்குகிறவளாய் காணப்பட்டாள். அவருடைய அன்பு கிடைக்கல. இரண்டாவது அடுத்தது 33வது வசனத்துல நான் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி, நான் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் என்ன செய்தாரா, கேட்டருளினார் சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டு. அடுத்த வசனம், பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரனை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்து இருப்பார் என்று சொல்லி, எல்லா வசனத்திலும் அவளுடைய ஏக்கம் தான் தெரிகிறது. இன்னைக்கு ஒருவேளை எதை குறித்தோ நீங்கள் ஏங்கி தவிக்கிறவர்களாய் காணப்படலாம். தேவ சமூகத்தில் ஒரு ஏக்கத்தோடு, இது எனக்கு கிடைக்கவில்லையே, இது எனக்கு தூரமாயிருக்கிறது, இதற்கு எனக்கு எட்டா கனியா இருக்கிறது என்று ஒரு வேளை நீங்கள் யோசித்து வந்திருக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து ஆராதனை வேளையிலேயே கடைசி பாடலாய் நாம் பாடினோம். இன்றைக்கு பிரசங்கத்துடைய தலைப்பே அதுதான், இன்னும் துதிப்பேன். நீங்க அடுத்த வசனத்தை, கடைசி வசனத்தை வாசிங்க. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று என்ன செய்தால், இதுவரைக்கும் அவளுக்கு அந்த எண்ணம் வரவே இல்லை. அவள் சொன்ன வார்த்தையெல்லாம், கர்த்தரின் சிறுமையை பார்த்தார், கர்த்தர் அற்பமா எண்ணப்பட்டதை கேட்டார், இப்பொழுதாகிலும் என் புருஷன் என்னோடு சேர்ந்திருப்பார் என்று இவ்விதமாய்த்தான் புலம்புகிறவளாய் காணப்பட்டார். ஆனால் என்றைக்கு அவள் புலம்பலை நிறுத்தி நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொன்னாலோ, அது முதற்கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்தது. இன்னைக்கு அநேகர் இப்படிதான் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர்
கர்த்தர் புலம்பலை ஆனந்த களிப்பாய் என்ன செய்கிறவர், மாற்றுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. ராகேல் இப்பொழுது தீர்மானம் பண்ணிவிட்டால், இப்பொழுது நான் என்ன செய்வேன், கர்த்தரை. நம்ம எத்தனை பேர் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து போக போகிறோம்? நான் இனி கர்த்தரை அதிகமாய் நான் துதிப்பேன். நான் இனி புலம்ப போவதில்லை, அழப்போவதில்லை, அங்கலாய்க்க போவதில்லை, மற்றவர்கள் மேல் குற்றம் சாட்ட போவதில்லை. நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இனி நான் கர்த்தரை துதிக்க போகிறேன். ஒருவேளை இந்த பிரசங்கத்தினுடைய ஆரம்பம் உங்களுக்கு வித்தியாசமாய் தோன்றலாம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், ஒரு மனுஷியுடைய ஆரம்பத்தை பார்க்கிலும் அவருடைய முடிவு சம்பூர்ணமாய் இருந்ததை இந்த காலை வேளையிலே நீங்கள் கேட்க போகிறீர்கள். அவருடைய ஆரம்பம் துக்கத்தில் ஆரம்பித்தது, சிறுமையில் ஆரம்பித்தது, அற்பமா எண்ணப்பட்டதில் ஆரம்பித்தது. ஆனால் என்றைக்கு அவள் தீர்மானம் செய்ய ஆரம்பித்தாலோ அன்றையிலிருந்து அவருடைய வாழ்க்கையில உயரத்துக்குள்ள போகிறவளாய் காணப்படுகிறாள். தகப்பனை ஏமாற்றினாலும் பரவாயில்லை, தன் புருஷன் அன்பு கூறாவிட்டாலும் பரவாயில்லை, என் சகோதரி என் மேல் பொறாமை கொண்டாலும் பரவாயில்லை, நான் கர்த்தரை என்ன செய்ய போகிறேன், இது முதற்கொண்டு கர்த்தரை நான் துதிக்க போகிறேன். நன்மை வரும்போது மாத்திரம் துதிப்பது அல்ல, நமக்கு பிரதிகூலங்கள் வரும்போது, ஏமாற்றங்கள் வரும்போது, தோல்விகள் வரும்போது, அதிலேயும் நாம் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும், துதித்து பழகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வசனத்திலிருந்து நான் உங்களோடு சில காரியத்தை நான் சொல்லும்படியாய் நான் விரும்புகிறேன். துதித்தலே இன்பமும் எப்படிப்பட்டதுமாயிருக்கிறது, ஏற்றதுமாயிருக்கிறது. நாம் துதிப்பது ஒரு நாளும் வீண் அல்ல, அது நாம் தேவனிடத்தில் போடுகிற ஒரு முதலீடாய் காணப்படுகிறது. நான் மறுபடியும் அழுத்தி சொல்லுகிறேன், கர்த்தரை துதிப்பது வீண் அல்ல, அது தேவனிடத்தில் போடுகிற எவ்விதமாய் ஒரு வங்கியில பணத்தை செலுத்துகிறோமோ, முதலீடு போடுகிறோமோ, அதை போல ஒரு முதலீடாய் காணப்படுகிறது. தாவீது சொல்லும் போது சொல்லுகிறானே, என் கண்ணீரை உம்முடைய துருத்திலே வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அருமையானே, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஸ்தோத்திர பலியும் கர்த்தருடைய கணக்கிலே, அந்த ஸ்டோர் ஹவுஸ்ல சேமிக்கப்பட்டு வருகிறது. கர்த்தர் அதை பார்த்து உங்களுக்கு பிரதிபலனை கொடுக்க போதுமானவராய் காணப்படுகிறார். இந்த ராகேல் அற்பமாய் எண்ணப்பட்டாலும் அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறதாய் காணப்பட்டது. நல்ல கவனிங்க. ஒருவேளை ரூபன் கெட்டு போகிறவனாய் இருந்தாலும், தகப்பனாலே சபிக்கப்பட்டவனாய் காணப்பட்டாலும், சிமியோனுடைய பட்டயம் கொடுமையின் கருவிகள் என்று சொல்லி தகப்பன் சொன்னாலும், 2 பிள்ளைகளுடைய சந்ததியை கர்த்தர் வல்லமையாய் ஆசீர்வதிக்கிறவராய் காணப்பட்டார். லேவி கோத்திரத்தின் அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். லேவி பிறந்தான். அவன் பிறந்த போது ராகேல் லேயாள் சொல்லுகிற காரியம், என் புருஷனுக்கு 3 குமாரரை நான் பெற்றேன், இப்பொழுது அவர் என்ன செய்வார், சேர்ந்திருப்பார் என்று சொன்னான். லேவி என்ற வார்த்தைக்கு சேர்க்கிறவன் என்று அர்த்தம். இவள் நினைத்தால் நான் புருஷனோடு சேருவேன் என்று சொல்லி, ஆனால் லேவி தேவனோடு மனுஷனை என்ன செய்கிறவன், சேர்க்கிறவனாய் காணப்படுகிறவன். இன்னும் சொல்ல போனால் கர்த்தரோடு சேர்ந்து நிற்கிறவனாய் காணப்படுகிறவன். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலுக்கு அக்கறைப்படுத்தின பிறகு மோசே சீனாய் மலையின் மேல் ஏறி போய் அங்கே தங்கி தாபரித்துக் கொண்டிருக்கிறார். ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள், மோசேக்கு என்ன சம்பவித்ததோ தெரியவில்லை, ஆகினால் நமக்கு முன் செல்லும் தெய்வங்களை நாம் என்ன செய்வோம், உண்டு பண்ணுவோம் என்று சொல்லி ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கினார்கள். அதற்கு முன்பதாய் செய்தது எல்லாம் நமக்கு நன்றாய் தெரியும். மோசே மலையின் மேலிருந்து கீழே இறங்கி வருகிறார்.
கையில் இருந்த கற்பலகையை உடைத்து போட்டார். இப்பொழுது அங்கே பார்த்த வேளையில ஜனங்கள் எல்லாரும் இந்த கன்றுக்கும் குட்டிக்கும் முன்பதாக எழுந்து புசித்து குடித்து என்ன செய்கிறார்கள்? விளையாடுகிறவர்களாய் நிர்வாணிகளாய் காணப்பட்டார்கள். கன்று குட்டியை உடைத்து அதை அரைத்து தண்ணீரிலே கலக்கி குடிக்க கொடுத்ததை கர்த்தருடைய வசனம் சுட்டி காட்டுகிறது. அப்பொழுதுதான் மோசே ஒரு வார்த்தையை கேட்கிறான், கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவன் யார்? நன்றாய் கவனியுங்கள், கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவன் யார்? மனுஷருடைய பட்சத்தில் அல்ல, தேவனுடைய பட்சத்தில் நாம் நிற்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? லேவி தேவனுடைய பட்சத்தில் உடனே சேர்ந்தான். சகோதரன்றோ தாயன்றோ தகப்பன் என்றோ பாராதபடிக்கு எல்லாரையும் என்ன செய்தான்? கொன்று போட்டான். அன்றைக்கு லேவியின் முகாந்திரமாய் கொல்லப்பட்டவர்கள் 3000 பேர் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆனால் அதே அப்போஸ்தலர் நடபடிகளிலே நாம் வாசிக்கும் போது பேதுரு பண்ணின ஒரே பிரசங்கத்தின் மூலமாய் தேவனுடைய சபையில 3000 பேர் என்ன செய்யப்பட்டார்கள்? சேர்த்து கொள்ளப்படுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். இந்த காலையில நான் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டும், லேவி கர்த்தரிடத்திலே ஜனத்தை சேர்க்கிறவனாய் காணப்படுகிறவன். இந்த லேவியினுடைய கோத்திரத்திலே தான் பிறந்தது அம்ராம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். சரித்திரம் தெரிந்தால், நாம் அறிந்திருந்தால், வசனத்தை வாசித்தால் தெரியும். அம்ராமுக்கு 3 பிள்ளைகள் பிறந்தார்கள். அந்த 3 பிள்ளைகளிலே முதலாவது பிறந்தவன் ஆரோன், 2வது மீரியாம், 3வது மோசே. 3 பேரையும் கர்த்தர் 3 வித்தியாசமான ஊழியத்திற்கு ஏற்படுத்துகிறவராய் காணப்பட்டார். கர்த்தர் ஆரோனை ஆசாரிய ஊழியத்திற்கு என்று வேறு பிரித்து, லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அவன் சிரசின் மேல் அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டு பிரதான ஆசாரியனாய் ஜனத்திற்கு என்ன செய்யப்பட்டான்? ஏற்படுத்தப்படுகிறவனாய் காணப்பட்டார். மீரியாமை கர்த்தர் தீர்க்கதரிசியாய் மாற்றினார். நீங்கள் வசனத்தை வாசிப்பீர்களானால் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் இப்படியா இருக்கும். 20வது வசனம், ஆரோனின் சகோதரியாகி மீரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, பெற்றோர் அற்பமாய் நினைக்கப்பட்டார்கள், தாயானவள் அற்பமாய் காணப்பட்டால், ஆனால் பிள்ளைகளையோ கர்த்தர் என்ன செய்தாராம்? கனப்படுத்துகிறவராய் காணப்பட்டார். ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டாலும் அவருடைய பிள்ளைகள், வம்ச வழியில வந்த பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவராய் காணப்பட்டார். ஒரு அல்லேலூயா கூட சொல்ல மாட்டீங்க. எங்களுக்கு என்னையா லாபம் வரப்போகுது? நீங்க நினைச்சாதானே கர்த்தாவே என்னுடைய குடும்பத்தை இதை போல மாற்றும் என்று சொன்னால் தானே கிடைக்கும். சும்மா இருந்தா எப்படி கிடைக்கும்? அடுத்தபடியாய் மோசேயை குறித்த வசனத்தில் வாசிப்போமானால், கர்த்தர் மோசேயை முச்செடியின் நடுவில் இருந்து என்ன செய்தார்? அழைத்து தெரிந்து கொண்டார். நிராகரிக்கப்பட்ட ஒரு மோசே. நீங்க வசனத்தை வாசிப்பீர்களானால் கர்த்தருடைய வசனத்தில் இவ்விதமாய் நான் வாசிக்க முடியும். அங்கே யாத்ராகமத்தின் புஸ்தகம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் வாசிப்போமா? 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாக நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? இப்படி கேட்ட ஜனத்தின் நடுவிலே தான் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கும் போது, உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயே தானே
தேவன் முச்செடியின் நடுவிலே எழுந்தருளி என்ன செய்தாரா? அவனை தலைவனாகவும் மீட்பனாகவும் ஏற்படுத்தினார். உலகம் உங்களை நிராகரிக்கலாம், உங்களை புறந்தள்ளி விடலாம், உங்களை வேண்டாம் என்று அவமதிக்கலாம். ஆனால் ஆராதிக்கிற கர்த்தர் உங்களை தள்ளி விடுகிறவர் அல்லையா? அவர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறவர். அவர்தான் மோசே என்ன செய்தார்? தலைவனாக மீட்பனாக ஏற்படுத்துகிறவராய் காணப்பட்டார். உங்களை உயர்த்த அவராலே மாத்திரம்தான் முடியும். உங்களை தலைவனாய் மாற்ற, மீட்பனாய் மாற்ற, விடுவிக்கிறவனாய் மாற்ற, உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவரால் தான் கூடும் என்பதை மறந்து போக வேண்டாம். கர்த்தர் மோசே முகமுகமாய் அவனுக்கு காட்சி தந்தார். மோசேயை குறித்து நிறைய சொல்லலாம். கர்த்தர் மோசேயை குறித்து சாட்சி கொடுத்தார். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் தாசனாய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடனே மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் என்ன செய்கிறேன். பார்த்தீங்களா? யாருடைய குமாரன் இவன்? அற்பமா எண்ணப்பட்ட லேயாளுடைய சந்ததியில வந்தவன். கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்தானங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் தேவ பிள்ளைகளே, கர்த்தரை துதிக்க ஆரம்பியுங்கள். நீங்க வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். பொருளையும் சம்பாத்தியத்தையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்று நான் சொல்வதை பார்க்கிறோம், அது தேவை. ஆனால் அதை பார்க்கிறோம் அதிகமாய் கர்த்தரை துதிக்க ஆரம்பியுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, மனைவிக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் மாற்றத்தை ஏற்படுத்த வல்லவராய் காணப்படுகிறார். இந்த மோசையை கொண்டுதான் கர்த்தர் 10 வாதைகளை எகிப்தின் ராஜாவுக்கு உண்பதாய் செய்தார். எந்த ராஜாவுக்கு பார்வோன் ராஜாவுக்கு பயந்து ஓடினானோ அவனுடைய பின் சந்ததியான மற்றொரு பார்வோனுக்கு முன்பதாய் தைரியமாய் நெஞ்சை நிமிர்த்து கொண்டு பேசுகிறவனாய் காணப்பட்டான். ராஜாவின் கோபத்துக்கு அவன் என்ன செய்யல? பயப்படவே இல்லை. ஏன்? அவன் கர்த்தருடைய முகத்தை கண்டவன். தேவனுடைய முக சாயலை எவன் தரிசிக்கிறானோ அவன் இந்த உலகத்தினுடைய எந்த அதிகாரிக்கும் பயப்படவே மாட்டான். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருடைய சன்னிதானத்தில் நிற்கிற எந்த ஒரு மனுஷனும் உலகத்தினுடைய எந்த அதிகாரிக்கும் பயப்படுக மாட்டான் என்பதை திட்டவட்டமாய் கர்த்தருடைய வசனத்தை கொண்டு சொல்லுகிறேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிற வழியில வசனம் சொல்லுகிறது, திஸ்பியனாகிய எலியா கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவன் தன்னை அறிமுகப்படுத்தும் போது நான் எலியா வந்திருக்கிறேன் என்று சொல்லவில்லை. அவன் சொல்லுகிறான், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். கர்த்தருக்கு முன்பதாய் நிற்கிறவன் சொல்லுகிற வார்த்தையை கர்த்தர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார்? அவமாய் போகவே விட மாட்டார். தரையிலே அது விழாது. வசனத்தில் வாசிக்கிறோமே, 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது கடைசி வசனத்தில் விதமாய் சொல்லப்பட்டிருக்கும், கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். சீலோவிலே நம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். 10ஆம் வசனத்தை வாசிங்க. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவன் தம்முடைய வார்த்தைகளில் ஒன்றையும்
தரையிலே விழவே போக விடல. ஒரு வார்த்தையும் தரையில விழலையா. எல்லா வார்த்தையும் கர்த்தர் என்ன செய்தார்? சாமுவேல் தேவனுக்கு பணிவிடை செய்கிறவனாய் காணப்பட்டவன். நான் இந்த 3 காரியங்களை இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவ சமூகத்தில் நிற்கிற மனுஷன் வெட்கப்பட மாட்டான். கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவன் வெட்கப்பட மாட்டான். கர்த்தரை தரிசித்தவன் ஒரு நாள் வெட்கப்பட மாட்டான். வசனத்தில் வாசிக்கிறோம், மோசே தைரியமாய் ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாதபடிக்கு அவன் சொல்லுகிறவனாய் காணப்பட்டான். அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என்னுடைய ஜனத்தை வனாந்திரத்தில் ஆராதனை செய்யும்படிக்கு என்ன செய், அவர்களை போகவிடு. விடமாட்டேன் என்று சொன்ன போது வாதை ஒன்றன் பின் ஒன்றாய் கடந்து வந்து கடைசியாய், நன்றா கவனிக்கணும், தலைச்சன்கள் சங்கரிக்கும் சூழ்நிலை. ராஜாவுடைய தலைப்பிள்ளை முதற்கொண்டு அவர் கொட்டாரத்தில் காணப்படுகிற அடிமையினுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் மிருக ஜீவன்களிலும் எல்லாம் மாண்டு போயிற்று. ஆனால் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொன்னார், நீங்கள் ஆபீப் மாதத்தில் 10ஆம் நாளிலே ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்ய வேண்டும்? தெரிந்து கொள்ள வேண்டும். அதை வீட்டில் கொண்டு வந்து கட்ட வேண்டும். நீங்கள் அந்த ஆட்டை பார்க்கும் போதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? இது என்னுடைய குடும்பத்துடைய ரட்சிப்புக்காக என்ன செய்ய போகிறது? அறுக்கப்பட போகிறது அல்லது அடிக்கப்பட போகிற ஆட்டுக்குட்டி. 3 நாட்கள் வைக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? ஒரு ஆட்டை கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டுமானால் அது நன்றாய் பரிசோதிக்கப்பட வேண்டியது அவசியம். ஏதாயிலும் ஊனம் இருக்குமானால் அது கர்த்தருக்கு பலி செலுத்தல் ஆகாது. அந்த 4 நாட்கள் 14ஆம் தேதி வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் அந்த ஆட்டுக்குட்டி பரீட்சிக்கப்பட்டது. 14வது நாளிலே சாயங்கால வேளையிலே அந்த ஆட்டுக்குட்டியை அறுத்தார்கள். அந்த ரத்தத்தை பிடித்தார்கள். என் குடும்பத்தை பாதுகாக்கிற ரத்தமாய் எனக்காய் சிந்தப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என்று அவர்கள் சொல்ல வேண்டும். அது ஈசோப்பு கொழுந்தில முக்கி மேற்சட்டத்திலும் நிலைக்கால்களிலும் பூச வேண்டும். அன்றைக்கு ஒரு வீட்டிலேயும் சாவு விழவே இல்லை. எகிப்தியர் எகிப்து தேசத்துக்கு இஸ்ரவேலர் 70 பேராய் கடந்து போனார்கள். ஆனால் திரும்பி வரும்போதோ அநேக வருஷங்களுக்கு பிறகு 30 லட்சம் ஜனங்களாய் பலுகி பெருகிறவளாய் புறப்பட்டு வந்தார்கள். நல்ல கவனிங்க, ராக்காலத்தில் அவர்கள் புறப்பட்டது. இன்றைக்கு ராக்காலத்தில் நம்முடைய தெருவழியிலே வந்தால் போதும். நாங்கள் மதுரை போய் வந்தோம். போய் வரும்போதே ஜெயபால் வண்டியை ஓட்டி கொண்டு வந்தார். கடைசி அவங்க வீட்டு பக்கம் திரும்பின போது மெயின் ரோட்டை விட்டு அவர் சொன்னார், இப்போ நிறைய வந்து என்னை சூழ்ந்து கொள்வார்கள் என்று சொல்லி. நான் கூட நினைச்சேன் நிறைய ஆளுக்கு வந்து நிற்பாங்க போல இருக்கு. கடைசியில் பார்த்தா ஒரு 10-20 நாய் வந்து நிற்கிது. காரை சுற்றி சுற்றி வருது. என்ன பிரதர் இருந்தேன், இந்த ராத்திரியில் இதுதான் பாஸ்டர் வரும். ஆனால் ஒன்றும் குலைக்கலை. நல்லா கவனிப்போம். நான் ஏன் அதை சொல்லுகிறேன், இந்த உதாரணத்தை சொல்லுகிறேன் என்று சொன்னால், கர்த்தருடைய வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளோ மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும் என்ன செய்யாது? ஒருத்தனும் வாயை திறந்து பேச மாட்டான். ஆனா அங்க வசனத்துல கடைசியில் சொல்லுகிறா, ஒரு நாய் ஆகிலும் தன் நாவை என்ன செய்வதில்லை. ராத்திரி 2 பேர் போனாலே நாய் குலைக்குதே. 30 லட்சம் ஜனமும் புறப்பட்டா நாய் என்ன செஞ்சிருக்கணும்? குலைச்சிருக்கணுமே. ஒரு நாய் என்ன செய்யல?
கர்த்தர் அத்தனை பேருடைய வாய் என்ன செஞ்சார்? கட்டி போடுகிறவராய் காணப்பட்டார். உங்களுக்கு விரோதமாய் குலைக்க நினைக்கிற, விரோதமாய் பேச நினைக்கிற வாய்களை கர்த்தர் அடைக்க போதுமானவராய் காணப்படுகிறவர். நம்ம நினைச்சிருக்கிறோம் நம்முடைய கர்த்தருடைய வல்லமையை மட்டாய் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை நாம் கர்த்தருடைய வசனத்தை வாசித்தால் தான் நாம் அறிய முடியும். இந்த மோசையை கொண்டுதான் கர்த்தர் எகிப்திலே இருந்து 30 லட்சம் ஜனங்களை என்ன செய்தார்? புறப்பட பண்ணினார். செங்கடலுக்கு வந்தார்கள். அவன் கையிலே இருந்த கோலை நீட்ட சொன்னார். செங்கடல் 2ஆய் பிளந்தது. அக்கறைக்கு போனார்கள். தண்ணீர் கசப்பாய் இருந்தது. அது ஒரு மரக்கிளையை வெட்டி போட்ட போது அது மதுரமாய் மாறிற்று. தண்ணீர் இல்லாதபடிக்கு காணப்பட்டார்கள். கற்பாறையில அடித்த போது தண்ணீர் புறப்பட்டு வந்தது. தாகம் தீர்க்கப்பட்டார்கள். வனாந்திரத்தில் ஆகாரம் வேண்டுமே, கர்த்தர் அதிகாலை வேளையில் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார். இது ஒரு பெரிய ஆச்சரியம். 40 வருஷம் வனாந்திரத்தில் நடந்தார்கள். வேதம் சொல்கிறது அவருடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகல, அவருடைய கால்களின் பாதரட்சைகள் தேய்ந்து போகவில்லை. அவர்களிலே பலவீனப்பட்டவன் ஒருவனாயிலும் இருந்தது இல்ல. காரணம் என்ன தெரியுமா? மேலே கர்த்தருடைய மேகம் அவர்களை மூடிக்கொண்டிருந்தது. எந்த ஒரு விசுவாசி கர்த்தருடைய மேகத்தின் கீழ் இருக்கிறானோ அந்த மனுஷனுக்கு கர்த்தருடைய ஆரோக்கியம் இருக்கும். நாம் கர்த்தருடைய வசனத்துல வாசிக்கிறோமே, மல்கியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம். அற்புதமாய் வழி நடத்தப்பட்டார்கள். அந்த மோசையை குறித்து நான் நிறைய சொல்லலாம். ஆனால் அவன் மரித்த போது கர்த்தரே அவனை என்ன செய்தாராம்? அடக்கம் செய்தார் என்று வேதம் சொல்கிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்திற்கு வருவோமா? உபாகமம் 34ஆம் அதிகாரம் வாசிப்போமா? கர்த்தருடைய வசனத்தை 6வது வசனத்தை வாசியும். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே யார் அடக்கம் பண்ணது? கர்த்தரே அடக்கம் பண்ணார். யோசித்து பாருங்க. யாராவது ஒருத்தர் பெரிய மனுஷன் ஒருத்தர் நம்முடைய வீட்டில் நடக்கிற ஒரு மரணத்திற்கு வருவானால் நம்ம அதை பெரிதாய் சொல்லி கொண்டிருப்போம். ஆனால் அண்டசராசரங்களையும் படைத்த தேவன் இறங்கி வந்து மோசே என்ன செய்தார்? எவ்வளவு கனத்துக்குரிய ஒரு அடக்க ஆராதனையாய் காணப்படுகிறது. நாம் மனுஷரால் கனப்படுத்தப்படுகிறத பார்க்கிறோம். தேவனால் நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? கனப்படுத்தப்பட வேண்டியது அவசியமான ஒரு காரியம். நல்ல கவனிப்போம். இந்த காலையில அந்த மோசையை கர்த்தர் விதமாய் கனப்படுத்தினார். நான் ஆரோனை குறித்து சொல்ல வேண்டுமானால் ஆரோனுக்கு குறித்து நான் ஒரே ஒரு காரியம் மட்டும் நான் சொல்லுகிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனங்களை வாசிப்போமா? கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதான கட்டிட கடவர் என்பதே இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை என்ன செய்வேன்? பாத்தீங்களா? ஆசாரியன் ஆசீர்வதித்தால் தான் ஜனங்கள் என்ன செய்யப்பட முடியுமா? ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆரோன் ஆசீர்வதித்தான். வசனம் அங்கே சொல்லுகிறது, அப்பொழுது நான் அவர்களை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். ஆரோனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாய் ஜனத்தின் மேல் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2வது காரியம், ஆரோனுடைய ஜீவிதத்தில் ஆரோன் தான் ஊழியம் செய்ய வேண்டுமா, நாங்கள் ஊழியம் செய்யக்கூடாதா என்று லேவியின் கூட்டத்தார் ஒருபுறம் எழும்பினார்கள். அன்றைக்கு மோசே ஒரு காரியத்தை செய்தார். எல்லாரும் ஒரு கோலை கொண்டு வாருங்கள் என்று. கோல் கொண்டு வரப்பட்டது.
மோசே எல்லாவற்றையும் வாங்கினார். அவரவருடைய கோத்திரத்தின் பெயர் இருந்தது. லேவி கோத்திரத்தில் ஆரோனுடைய பெயர் காணப்பட்டது. அதை வைத்தார்கள். காலையில போய் பார்த்தபோது அது பூ பூத்து, ஆரோனின் கோல் துளிர்த்து, அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை அது என்ன செய்தது? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையில ஒன்று சொல்லுகிறேன், நீ காய்ந்து போன மரம் என்று சொல்லாதே, நான் பட்டு போனவன் என்று சொல்லாதே. நீ தேவ சமூகத்தில் காணப்படுவாயானால் ஒரே ராத்திரியிலே துளிர்க்கவும் பூ பூக்கவும் காய் காய்க்கவும் பழுக்கவும் செய்ய கூடுமானால் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையும் துளிர பண்ண போதுமானவராய் காணப்படுகிறார். வாதுமை மரம் அது பூ பூத்து காய் காய்க்க வேண்டுமானால் ஏறக்குறைய 12 வருஷங்கள் ஆகும் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. ஆனால் 12 மணி நேரத்திற்குள்ளாய் கர்த்தர் அதை என்ன செய்தார்? துளிர்க்க பண்ணுகிறவராய் காணப்பட்டார். வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? இது நம்முடைய கண்களுக்கு எப்படி இருக்கிறது? ஆச்சரியமாயிருக்கிறது. ஏன் இதை செய்கிறவர் யார்? கர்த்தர் ஒருவரே. அருமையானே, இந்த தீர்க்கதரிசியாகிய இந்த அருமையான ஆசாரியனாகிய ஆரோனுடைய வாழ்க்கையை கர்த்தர் துளிர்க்க பண்ண போதுமானவராய் காணப்பட்டார். அடுத்தது அவருடைய சகோதரி ஆகிய மேரியாம், அவள் தீர்க்கதரிசியாயிருந்து வெற்றி கீதத்தை பாடுகிறவளாய் மகளிர் அணியை நடத்துகிறவளாய் காணப்பட்டார். நம்முடைய ஜீவிதம் மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறதாய் காணப்பட வேண்டுமே அல்லாதபடிக்கு மற்றவர்களை தொய்ந்து போக பண்ணுகிற ஒரு அனுபவத்தில் இருக்கக்கூடாது. மீரியாம் இடத்திலிருந்து கற்றுக்கொள்கிற காரியம் அதுதான். இன்னும் மோசே குறித்த 1-2 காரியத்தை நான் சொல்லி நேரம் கடந்து போகிறது. மீதியான காரியத்தை நான் அப்புறம்தான் பேச வேண்டும் போல இருக்கு. நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். மோசையை கொண்டு 5 புஸ்தகங்களை கர்த்தர் எழுதுகிறவராய் காணப்பட்டார். சங்கீதத்தில் 90ஆம் சங்கீதமும் 91ஆம் சங்கீதமும் மோசேயினாலே பாடப்பட்டது என்று சரித்திர ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். இந்த நாளிலே நான் உங்களோடு சொல்கிற ஒரு காரியம், ஒருவேளை நாம் அற்பமாய் நினைக்கப்பட்டாலும் நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்க கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். 2வது, நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொன்னாலே அவனுடைய பிள்ளைக்கு பெயர் வைத்தது என்ன? யூதா என்று பெயர் சூட்டினார். யூதாவுடைய கோத்திரத்தை குறித்து சொல்ல வேண்டுமானால் நான் சுருக்கமாய் சொல்லி வேகமாய் போகிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் காலேப் என்ற ஒரு மனுஷனை குறித்து நான் வாசிக்க முடியும். அவன் கர்த்தரை எப்படி பின்பற்றினானாம்? உத்தமமாய் பின்பற்றினபடினாலே அவன் கால் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? கொடுக்கிறவராய் காணப்பட்டார். புறப்பட்ட ஜனங்கள் 30 லட்சம் பேர். அப்படி புறப்பட்டவர்களிலே காலேபோடு சேர்ந்தவர்கள் எல்லாரும் வனாந்தரத்தில் மாண்டு போனார்கள். ஆனால் யோசுவாவும் காலேப்பு மாத்திரம் கானானுக்குள்ள பிரவேசிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஜீவிதம் கானானுக்குள்ள பிரவேசிக்கிற ஒரு அனுபவமாய் காணப்பட வேண்டும். வழியிலே பட்டு போவதல்ல. நான் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்கிறது, அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை, ஆகையால் அவர்கள் வனாந்திரத்தில் மரித்தார்கள். பிரியமில்லாத காரியத்தை செய்து வழியிலே மரிப்பதை பார்க்கிறோம். நல்ல கவனிப்போம். கானானுக்குள்ள பிரவேசிப்பது கடினமான சூழ்நிலையாயிருந்தாலும், கடினமான ஒரு நெருக்கத்தின் பாதையாயிருந்தாலும், அப்போஸ்தலர் சொல்லும் போது அங்கே அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 32வது வசனம் 33வது வசனம் நினைக்கிறேன். அங்க வசனத்தில் விதமாய் சொல்லுகிறார் பேதுரு, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் 14:22 சீஷருடைய மனதை திடப்படுத்தி
விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் எங்கே போக வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். இந்த உலகத்தில் நமக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. இன்றைக்கு அநேக சபைகளில உபத்திரவம் இல்லை என்று போதிக்கப்படுகிறது. கஷ்டமே இல்லை. நீ என்ன வேண்டுமானாலும் பாவம் செய்யலாம், கர்த்தர் எல்லாவற்றையும் கடைசி வரைக்கும் மன்னிப்பார். கொஞ்சம் தண்ணியை குடிச்சவே தண்ணி தொண்டைக்கு கீழே இறங்கல, அப்படியே மரித்து போகிறார். யாருக்கும் தெரியாத மரணம் எந்த நேரத்தில் நம்மை பிடிகூடும் என்று சொல்லி. எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் இந்த காலை வழியில அருமையான சகோதரி சாட்சினா யாருன்னு எனக்கு தெரியல. அவருடைய பையன் வீட்டு வாசலை வெளியே எட்டி மிதித்த போது பாம்பின் தலையின் மேல் சரியாய் காலை வைத்திருக்கிறார். யோசித்து பாருங்க, வேற எங்கேயாவது காலை வச்சிருக்க கூடாதா? கர்த்தர் எவ்வளவு நல்லவர், அற்புதமாய் பாதுகாக்க போதுமானவராய் காணப்பட்டு இருக்கிறார். நம்முடைய ஜீவன் கர்த்தருடைய பார்வையில அருமையானது. நம்மை கொண்டு எதையோ செய்யும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார். அதை மறந்து விட வேண்டாம். நல்ல கவனிப்போம். யூதா கோத்திரத்தில் அநேகரை சொல்லலாம். நேற்று ராத்திரியில் நான் பிரசங்கம் பண்ணினேன் ஒருவனை குறித்து. வசனத்தில் தெரியுமா? நேத்தோட போச்சியா எல்லாம். இன்னைக்கு காலையில வந்து கேட்டீங்கன்னா ராத்திரி தூக்கத்திலேயே எல்லாம் மறந்துட்டு போயிட்டேன் அப்படிங்கிறீங்களா? ஒருவரை குறித்து பேசினேன். ஒருத்தரை மட்டும்தான் நான் பேசினேன். அது ஒரு காரியத்தை தான் பேசினேன். இத்தனை க்ளூ கொடுத்து உங்களுக்கு தெரியல, நான் மறந்துருந்தீங்கன்னா எப்படியே இருக்கும். உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி பண்ணி எனக்கே சோர்வாய் போயிடுது. பெசலேயேல் வாசிங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 35ஆம் அதிகாரம் 30வது வசனம். 35:30. பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பாருங்கள், கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனான ஊரியின் குமாரன் பெசலேயேலை பெயர் சொல்லி கர்த்தர் என்ன செய்தாராம்? நேற்றைய பிரசங்கமே பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் என்றுதான் நான் பிரசங்கம் பண்ணினேன். இப்பதான் நினைப்பாங்க, நம்ம நேற்று ஆன்லைன்ல போயிருந்தா இந்த திட்டுக்கு நம்மளும் ஆளாயிருப்போம். அப்படிதான் நினைக்கிறீங்க? வாங்க வந்து வசனத்தை கேளுங்க. ஏன்னா வசனம் கிடைக்காத கொடிய காலங்கள் வரும் என்று எழுதப்பட்டிருக்கு. நான் ஒன்றும் பெரிய பிரசங்கம் பண்ண போறதில்லை. ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்துக்குள்ள தான் பிரசங்கம், அப்புறம் ஜெபந்தான். அதனால வாருங்கள், ஜெபிப்போம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும். அந்த நான் பிரசங்கம் பண்ணுகிறதற்கு ஒரு காரணம் ஒன்று உண்டு. எல்லாருடைய இருதயமும் என்ன செய்யணும்? ஒருமுகப்படணும். வாரத்தின் இடைநாளில் வருகிறோம். எத்தனையோ பாரம், பிரச்சனை, போராட்டத்தோடு நாம் வருகிறோம். அன்றைக்கு ஆயில் ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை கொடுக்க வேண்டுமே என்று தான் நான் உங்களோடு கர்த்தருடைய நான் அதற்காக ஆயத்தம் பண்ணுகிறது இல்லை. நான் நாளெல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பேன். கர்த்தர் என்னோடு கூட என் இருதயத்தில் என்ன வசனத்தை வைக்கிறாரோ அதைத்தான் அன்றைக்கு நான் பேசுகிறேன். அருமையானவர்களே, பெசலேயேலை கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்து அவனை கொண்டு 5 காரியங்களை, நான் நேற்றே சொன்னேன், 5 காரியங்களை நிறைவேற்றும்படிக்கு கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். இந்த காலையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்திருப்பாரானால் உங்களை கொண்டு எதையோ செய்யும்படிக்குத்தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? விருப்பம் கொள்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தர் முதலாவது செய்ய வைத்த காரியம் என்ன தெரியுமா? 37ஆம் அதிகாரத்திற்கு வருவோம், வாசிப்போமா? 4வது வசனம், முதல் வசனத்தை வாசிப்போம். 37:1. பெசலேயேல் சீத்தி மரத்தினால் பெட்டியை உண்டு பண்ணினான். அது நீளம் 2.5 முழமும் 1.5 முழமும். ஒரு பெட்டி, மரப்பெட்டியை அவன் செய்ய சொன்னான். கர்த்தருடைய வார்த்தையின்படி மோசே அவனுக்கு சொல்லுகிறான், ஒரு சீத்தி மரத்தினாலே ஒரு பெட்டி என்ன செய்யணும்? உண்டாக்கணும். அதனுடைய நீளம் எவ்வளவு, உயரம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு?
கர்த்தர் ஒழுங்கின் தேவன், ஒழுங்கற்ற தேவன் அல்ல. நம்முடைய தேவன் எல்லாவற்றுக்கும் கணக்கு வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, மோசேயினுடைய ஆசரிப்பு கூடாரத்திற்கு கர்த்தர் கணக்கு வைத்திருந்தார். நோவாவுடைய பேழைக்கு கர்த்தர் என்ன செய்திருந்தார்? கணக்கு வைத்து, எல்லாம் கணக்கின்படிதான் அவர் செய்ய வைக்கிறவர். நல்ல கவனிப்போம். இங்க வசனத்தில் சொல்லப்படும், இந்த அகலத்தின்படி, நீளத்தின்படி, உயரத்தின்படி நீ பெட்டியை செய்ய வேண்டும். பெட்டியை செஞ்சா மட்டும் போதாது, அதுல பசும்பொன்னால் என்ன செய்ய வேண்டும்? அதை மூட வேண்டும். மரம் மனுஷீகத்தை காட்டுகிறது. அதுல பொதியப்பட்ட பொன்னானது பரிசுத்தத்தை காட்டுகிறது. இந்த பெட்டி எதற்கு நிழல் என்றால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாய் காணப்படுகிறது. இயேசு பூமியிலே மாம்சத்திலே வந்தார். ஆனால் அவருக்குள்ளே காணப்பட்ட திவ்ய சுவாபம் என்ன தெரியுமா? பரிசுத்தம் காணப்பட்டது. நீங்க அந்த 37ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அந்த பெட்டிக்கு உள்ளும் புறமுமாய் பசும்பொன் தகட்டால் என்ன செய்ய வேண்டும்? மூட வேண்டும். கிறிஸ்துவின் அகமும் புறமும் எப்படிப்பட்டதாய் இருந்தது? பரிசுத்தம் உள்ளதாய் காணப்பட்டது. நம்மையும் அதே விதமாய் பரிசுத்தவான்களாய் மாற்றத்தான் கர்த்தர் இந்த உலகத்திற்கு வந்தார். முதலாவது பெட்டி, அந்த பெட்டி தேவ சமூகத்தில் வைக்கப்பட்டது. அந்த பெட்டியின் மேல் கிருபாசனம் இருந்தது. அந்த கிருபாசனத்தின் மீதிலே 2 கேருபீன்கள் சட்டைகளை விரித்து காணப்பட்டார்கள். இந்த பெட்டியினுடைய மகிமை என்ன தெரியுமா? அந்த பெட்டியின் நடுவிலே இருந்துதான் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்ன செய்வார்? ஆலோசனை சொல்லுகிறவராய் காணப்படுவார். அது சாதாரண பெட்டி அல்ல. சங்கீதம் 132:8 வசனத்தில் வாசிக்கும் போது அது வல்லமை விளங்கும் பெட்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பெட்டி எங்கெல்லாம் காணப்பட்டதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்தது. ஓபேத்ஏதோமுடைய வீட்டில் அது வைக்கப்பட்டது. விஸ்தாரமாய் சொல்ல வேண்டும், ஆனால் சுருக்கமாய் சொல்கிறேன். வைக்கப்பட்டது 3 மாதம் தான். ஆனால் கர்த்தர் ஓபேத்ஏதோமை உன் வீட்டாரும் என்ன செய்தார்? ஆசீர்வதிக்கிறவராய் காணப்பட்டார். அந்த பெட்டி தாகோனுடைய கோயிலில் வைக்கப்பட்டது. முதலாவது நாள் அது முகங்குப்புற விழுந்து கிடந்தது. 2வது நாளில் பார்த்தபோது அது நொறுங்கி போயிற்று. அது வல்லமை விளங்கும் பெட்டியாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய பெட்டியோடு கூட தான் அவர்கள் யோர்தான் நதியிலே இறங்கினார்கள். ஆசாரிய தோலின் மேல் அந்த பெட்டி இருந்தது. ஆனால் அவருடைய கால் வழியா என்ன இறங்கிற்று? கர்த்தருடைய வல்லமை இறங்கி யோர்தான் ஒரே குவியலா என்ன செய்தது? குவிந்து நின்றது. கிறிஸ்துவின் வல்லமையை சுமக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய கால்களிலும் கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. உங்களுடைய கைகளிலும் கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. கர்த்தர் உங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால் உங்களுடைய கையிலே தேவனுடைய வல்லமை காணப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறவர். அந்த பெட்டி எங்கெல்லாம் கடந்து போயிற்றோ அங்கெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆயினாத்தான் தாவீது பார்த்தான், இந்த பெட்டியை நாம் ஓபேத்ஏதோமுடைய வீட்டில் வைத்திருக்க கூடாது என்று சொல்லி அங்கே இருந்து பெட்டியை தான் அதற்காய் ஆயத்தம் பண்ணின கூடாரத்திற்கு கொண்டு வருகிறவனாய் காணப்பட்டார். நன்றாய் கவனிப்போ. அந்த பெட்டி கர்த்தருடைய மகிமையினால் என்ன செய்திருந்தது? நிறைந்திருந்தது. உங்கள் மேலும் தேவனுடைய மகிமை காணப்படுகிறது. அது சாதாரண மகிமை அல்ல, அது உங்களை வழிநடத்துகிற மகிமை. இந்த பெட்டிக்கு அநேக காரியங்கள் உண்டு. 2வது, இதே பெசலேயேல் பெட்டியை மட்டுமல்ல குத்துவிளக்கை செய்கிறவனாய் காணப்பட்டார். குத்துவிளக்கு கிறிஸ்துவுக்கு அடையாளம். ஆசரிப்பு கூடாரம் முழுவதும் கிறிஸ்துவுக்கு அடையாளம் தான். அந்த குத்துவிளக்கு எப்படி செய்யணுமானால் அடிப்பு வேலையாய் செய்யணும். அடிச்சு செய்யணும். கிறிஸ்து இந்த உலகத்தில் பிரகாசிக்கப்படும்படிக்கு அவர் அநேக முறை அடிக்கப்படுகிறவராய் காணப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அந்த கேடடைந்தவராய் சிலுவையிலே தொங்கினார். விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஆனால் ஜோதியா இன்றைக்கு உலகம் முழுவதும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பிரகாசிக்கிறவராய் காணப்படுகிறார். அவர்தான் சொன்ன வார்த்தை, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி
நானே. ஆசரிப்பு கூடாரத்துல உள்ளே நுழையும் போது சூரிய வெளிச்சத்தை காண முடியும். கூடாரத்துக்குள்ள நுழைந்து விட்டால் குத்து விளக்கின் வெளிச்சத்துல தான் ஊழியம் செய்ய வேண்டும். ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனால் கர்த்தருடைய மகிமை நிறைந்த ஒரு வெளிச்சம் அங்கே காணப்படும். அங்கேதான் கர்த்தருடைய மகிமை தங்கி இருக்கிறது. பிரியமானவர்களே, அதை செய்தான். தூபபீடத்தை செய்தான். நான் சுருக்கமாய் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். தூபபீடத்தை செய்தான். அந்த தூபபீடத்திலே தூபவர்க்கம் போட வேண்டுமே, அதை அவன் செய்தான். கடைசியாய் அவன் செய்த காரியம் ஆசரிப்பு கூடாரம் முழுவதையும் நிர்மாணம் செய்கிறவனாய். எதற்கு அடையாளமாய் இருக்கிறது? யாத்ராம 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, 25:8, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை என்ன செய்வார்களாக? கர்த்தர் தங்கி இருக்கிற ஒரு ஸ்தலத்தை உண்டாக்கத்தக்கதாய் யூதா கோத்திரத்தில் பிறந்த ஒரு பெசலேலுக்கு கர்த்தர் ஸ்லாக்கியம் தருகிறவராய் காணப்பட்டார். அருமையான பிள்ளைகளே, தேவ ஜனமே, ஒன்றை அறிந்து கொள்ளுங்க. நீங்கள் இன்றைக்கு அற்பமாய் காணப்படலாம், ஆனால் கர்த்தர் உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். உங்களை மட்டுமல்ல, உங்கள் சந்ததிகளையும் சந்தானங்களையும் சந்ததியின் சந்ததிகளையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதற்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தரை துதிப்பேன். நான் கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தரை துதிப்பேன் என்று சொன்ன இந்த லேயாள் மக்பேலா குகையிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். நல்ல கவனிக்க வேண்டும். அவள் மக்பேலா வழியிலே அவள் மரிக்கவில்லை. அவள் மரித்து ஆபிரகாம், சாரா, ஈசாக்கு, ரெபேக்கால் அடக்கம் பண்ணப்பட்ட அதே மக்பேலா குகையிலே யாருடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டது? லேயாளுடைய சரீரமும் அடக்கம் பண்ணப்பட்டது. ஆனால் அற்பமாய் நினைத்தாலே, பொறாமை கொண்டாலே, ராகேல் தன் தகப்புடைய விக்கிரகங்களை திருடி கொண்டு வந்தாலே, பொய் சொல்லுகிறவளாய் காணப்பட்டாலே, அவருடைய மரணம் எப்படிப்பட்டதா இருந்தது தெரியுமா? பெத்லகேமாகிய எப்ராத்தாவுக்கு போகிற வழியிலே கொஞ்சம் தூரம் இருக்கையில், ஹல்லேலூயா, வேதனையோடு சொல்லுகிறேன், he missed the mark. He could not reach the right place. சரியான இடத்தை, பெத்லகேமாகிய அப்பத்தின் வீட்டை போய் எட்ட முடியவில்லை. வழியிலே அவள் என்ன செய்தால்? மரிக்கிறவளாய் காணப்பட்டாள். அவளை ஒரு மரத்தின் அடியிலே என்ன செய்தேன்? நான் அடக்கம் பண்ணினேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். வாசிப்போமா? 48ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 31வது வசனம். அங்கே ஆபிரகாமையும் அவள் மனைவியாகிய சாராளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே ஈசாக்கையும் அவள் மனைவியாகிய ரெபேக்காலையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே லேயாளையும் என்ன செய்தார்கள்? நான் அதனால்தான் முதலாவது சொன்னேன், ஒரு மனுஷனுடைய ஆரம்பத்தை பார்க்கிலும் அது முடிவு எப்படி இருக்கும்? சம்பூர்ணமாய் காணப்படும். லேயாளுடைய ஆரம்பம் அற்பமாய் தோன்றிற்று, ஆனால் அவருடைய முடிவு எப்படிப்பட்டது? சம்பூர்ணமான முடிவு. ராகேலை பாருங்கள், 35ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16வது வசனத்திலிருந்து வாசித்து முடிப்போம். 35:16. பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்ராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்ச தூரம் இருக்கையில் ராகேல் பிள்ளை பெற்றால் பிரசவத்திலே அவளுக்கு கடுவேதனை உண்டாயிற்று. அவள் பிரசவிக்கும் போது இருக்கையில் மரண காலத்தில் ஆத்மா பிரியும் போது அவளுக்கு பெனானி என்று பெயரிட்டால், அவளுடைய தகப்பனோ பென்யமீன் என்று பெயரிட்டான். ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே
நல்ல கவனிங்க. கானானுக்கு நேராய்த்தான் பிரயாணம். ஆனால் வனாந்திரத்தில் அநேகர் என்ன செய்தார்கள்? பட்டு போனார்கள். 2 பேர் மாத்திரம் கானானுக்குள்ள புறப்பட்டவர்களிலே 20 வயதுக்கு குறைவானவர்களும் காலேப்பு யோசுவாவும் மட்டும் கானானுக்குள்ள பிரவேசித்தார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்வோம். ஆண்டவரே, நான் வழியிலே அல்ல, உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேரணும் ஐயா. நித்தியத்துக்குள்ளே நான் வரணும் ஐயா. எத்தனையோ பேர் நன்றாய் ஓடினார்கள். நான் ஊழியக்காரையும் சேர்த்து சொல்லுகிறேன். எத்தனையோ பேர் என்னோடு கூட ஊழியத்திற்கு கடந்து வந்த அநேகரை எனக்கு தெரியும். சிலர் பண ஆசையில் விழுந்து போனார்கள். சிலர் ஊழியத்தினுடைய கஷ்டத்து நிமித்தம் ஊழியத்தை விட்டு விட்டு உலக வேலைக்கு கடந்து போனார்கள். அவருடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் கர்த்தர் இதுவரை என்னை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார் என்றால் அது கர்த்தருடைய சுத்த கிருபைதாங்க, வேற ஒன்று அல்ல. என் பிதாக்களுடைய கண்ணீர் உள்ள ஜெபம், அவர்கள் சிந்தின கண்ணீரில் உள்ள ஜெபம் இன்றைய நாள் வரைக்கும் இந்த ஊழியத்தின் பாதையில் என்னை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறேன். என்னுடைய ஆசையெல்லாம் கர்த்தரிடத்தில், ஆண்டவரே, எப்படியாயிலும் உம்முடைய ராஜ்யத்தில் உம்மோடு நான் சேர்க்கப்பட வேண்டும். நான் அடிக்கடியாய் 2 பேரை நினைவு கூறுவேன். அப்போஸ்தலனாகிய பவுலடியார் பிலிப்பு சபையாருக்கு அவர் எழுதும் போது, இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாயிருக்கும். பேதுரு சொல்லும் போது சொல்கிறார், இந்த கூடாரத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது என்று நான் என்ன செய்வேன்? அறிவே. இந்த கூடாரத்தை விட்டு பிரியற நேரம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்கிறது. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் இடது கை பக்கம் கீழே இருக்கும் இல்லையா? என்ன இப்படி தேடுறீங்க? வாசி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பிவிடுவது நியாயம் என்று என்ன செய்கிறேன் பாருங்க. சீக்கிரத்தில் நேரிடும் என்று அவன் யோசித்துக் கொண்டிருந்தான். எப்ப கர்த்தர் வருவார் என்று நமக்கு தெரியாது. எப்ப மரணம் சம்பவிக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வருகையோ அல்லது மரணமோ எதுவானாலும் நம்முடைய ஓட்டத்தின் முடிவு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல பிரகாரம், நல்ல போராட்டத்தை போராடினே, ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொண்டே, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது. நான் கர்த்தரிடத்தில் கேட்கிறதெல்லாம் என்றால் ஒரே ஒரு காரியம், ஒரு நல்ல மரணத்தை மட்டும் தந்தால் எனக்கு போதாண்டவரே. ஆஸ்பத்திரியில் போய் மறிக்கிறதோ அது வேற எங்க இல்லை. ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றும் போது உம்முடைய பாதப்படியிலே நான் மறிக்க வேண்டும். அதுதான் என்னுடைய விருப்பம், வேற எந்த விருப்பம் கிடையாது. சுகத்தை சேர்க்க வேண்டும், ஐஸ்வர்யத்தை சேர்க்க வேண்டும், அதெல்லாம் ஒன்றில்லை. இதெல்லாம் இந்த பூமியோடு கூட ஒன்றும் இல்லாமல் போய்விடும். நாம் நித்தியத்தில் போகும்போது ஒரு கூட்ட ஜனத்தோடு கூட கர்த்தருடைய சன்னிதானத்தில் நான் போய் சேர வேண்டும். அதுதான் என்னுடைய லக்கும் வாஞ்சியுமாய் இருக்கிறது. கர்த்தர் அப்படியாய் நம்முடைய ஓட்டத்தை சம்பூர்ணமாய் ஓட பண்ணுவாராக. ஆமென். ஜெபிப்போமா? நாம் எல்லாரும் எழுந்திருப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இன்னைக்கு ஒருவேளை நாம் கேட்ட பிரசங்கம் ஏதோ விதமாய் துவங்கி வேறு விதமாய் எதிர்பார்க்காத நிலைமையில முடிந்தது நினைக்கலாம். கர்த்தர் இந்த காலை வழியில் உங்களோடு பேசி இருக்கிறார். திட்டவட்டமாய் நான் சொல்ல முடியும், நீங்கள் அற்பமா எண்ணப்பட்டாலும், நேசிக்கப்படாமலும், பொறாமை கொண்ட அனுபவத்தில் எதிர்க்கிற ஒரு அனுபவத்தில் காணப்பட்டாலும், தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் ஒரு தீர்மானம் செய்வோம், நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன். என்னுடைய வாழ்க்கையில பிரதிகூலங்கள் காணப்பட்டாலும்,
நான் எதிர்பார்த்த நன்மைகள் எனக்கு கிடைக்காமற் போனாலும், நான் ஏங்கினது எனக்கு கிடைக்காமற் போனாலும் நான் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி தாவீது சொன்ன வார்த்தையின்படி கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதிய போது என் வாயில் இருக்கும் என்று சொன்னானே. இந்த தீர்மானத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து போவோமா? நான் கர்த்தரை துதிப்பேன். இனி என் நாவிலிருந்து கர்த்தரை உயர்த்துகிற துதிதான் எழும்பு. அவரை நான் உயர்த்த உயர்த்த என்னுடைய ஸ்டோர் ஹவுஸ்ல துதியின் சத்தங்கள் சேமித்து வைக்கப்படும். அது கணக்கிலே பார்க்கப்படும். அன்றைக்கு பிரதியுடன் எனக்கு பிரதிபலன் எனக்கு கிடைக்கும். தீர்மானத்தோடு கர்த்தரை துதிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் பேசின உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறப்பா. உம்முடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இன்றைக்கு எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை தந்திருக்கிறேன். அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்திருந்தபடி நான் நம்மை துதிக்கிறோம். நீர் பேசி நீர் நாங்கள் கேட்ட ஆண்டவரே, கேட்டதை நாங்கள் அப்படியே விட்டு விடாதபடிக்கு அதை பிடித்து கொண்டு நாங்கள் இன்னும் அதிகமாய் உம்முடைய வசனத்தில் தேறினவர்களாய் வளர, பரிசுத்தத்தில் வளர, விசுவாசத்தில் உறுதியாயிருக்க தேவ நீதியை நிறைவேற்ற எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய. வசனத்தை கேட்டு எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.